ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டி, என்ன பாட்டி இங்க வந்திருக்கீங்க? உங்களதான் கேக்குறேன். எதுக்காக இந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் வேற யாரை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்பேன்? எல்லாம் உனக்காக தான்மா. வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியாம மனசே பாரமா இருக்குது. அதான் கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா சாமியே நேர்ல வருதுன்னு தெரிஞ்சதும் கோயிலுக்கு போகாம இங்கே இருந்துட்டேன். நான் சாமின்னு உன்னதாண்டி சொன்னேன். என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கஷ்டத்தை பாக்குற கடவுள் கூட அதுகிட்ட முறையிட்டாதான் தீர்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க யாருமே கேட்காமலேயே இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேடி. உன்னை சாமின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சும்மா நீங்களா கற்பனையா ஏதேதோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் கற்பனை பண்ணி பேசலடி, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு மட்டும் தோணிக்கிட்டே இருந்துச்சு, நம்ம குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நீ சும்மா இருக்க மாட்ட, ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு. ஆனா நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. பொம்பளையா பிறந்துட்டாலே கழுத்துல காதுல கிடக்கிற தங்கத்து மேல ஒரு தனி பிரியமே வந்துடும். தனக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை கழட்டாம பிடிவாதமா இருப்பாங்க. அதான யதார்த்தம். ஆனா நீ அதெல்லாம் பொய்யாக்கி வித்தியோ அடமான வச்சியோ தெரியல சொல்லைய 70 லட்சம் ரூபாய் பணத்தை அதுவும் நீ கொடுத்ததா காட்டிக்காம வேற ஒரு ஆளை வச்சு கொடுத்திருக்கியே. உன்ன சாமின்னு இல்ல, எங்க குலசாமின்னு தாமா சொல்லணும். என்னடி குணம் இது? ஐயோ பாட்டி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ எல்லாம் தெரியும்னு சொல்றேன்ல. ஏய், அந்த ஒத்தை வீடு சிவகுமார் நீ அங்கிருந்து கிளம்பின உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாருடி.